வெல்கம் டு டேட்டாவிஸ் யூடியூப் வீடியோ சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, another important topic in Alteryx. ஸோ Alteryxல நான் ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம Alteryxல மெயினான டாபிக்ஸான பர்பஸ் ஆஃப் Alteryx அண்ட் யூஸஸ், எதனால் Alteryx யூஸ் பண்ணுறோம், அதோட யூஸ், ஸோ எங்கெங்கெல்லாம் அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் அதில் மெயினான டாபிக் இன் அண்ட் அவுட், எப்படி டேட்டா உள்ளே கொண்டு வர்றது, தென் எப்படி டேட்டாவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது நம்மளுக்கு தேவையானது. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு தென் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷனில் டேட்டா கிளென்சிங் டெக்னிக்ஸ் எப்படி Alteryxல பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் first thing is, what is data cleansing? Data cleansing na enna? Simple process of fixing or removing incorrected, corrupted, incorrectly formatted, duplicate or incomplete data within a data set. Okay, simple. ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரா டேட்டாவை நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டாவை ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம், டேட்டா கிளென்சிங். ஸோ மீனிங் ஹை குவாலிட்டி டேட்டா லீட்ஸ் டு மோர் அக்யூரேட் இன்சைட் அண்ட் லெட்ஸ் சே ட்ரஸ்ட் வர்த்தி பிஸ்னஸ் டெசிஷன். நம்ம கொடுக்குற குவாலிட்டியான டேட்டாவை பொறுத்து தான் நம்மளோட பிஸ்னஸ் டெசிஷன் ப்ரிசைஸாக இருக்க போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு டேட்டா கிளென்சிங். ஸோ டேட்டா கிளென்சிங்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நவ் மை நெக்ஸ்ட் கொஷின், நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், see we have so many tools available in market. Let's say our market leader is Tableau, and we have Power BI, and we have Sigma, and we have ClickView. So we have so many tools are available. அப்புறம் ஏன் Alteryx? ஓகே, ஸோ Alteryxோட யூஸ் என்ன இப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, Alteryxல அப்பா அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது, APA, மீனிங் அனலிட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். அப்படின்னா என்ன? இட் இஸ் யூனிஃபைட் நோ கோட் லோ கோட் பிளாட்ஃபார்ம். அப்படின்னா கோடு இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியான கோடிங்கை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, டேட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம், டேட்டாவை நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம், தென் அனலிட்டிக்ஸ் பண்ணிக்கலாம், தென் டேட்டா சயின்ஸ். ஓகே, இப்போ நம்ம எல்லோரும் எதை நோக்கி போயிட்டுருக்கோம், ஏஐஏ. ஸோ அதுக்கான டேட்டா சயின்ஸ் ப்ளஸ் எம்எல் மாடல், மிஷின் லேர்னிங் மாடலையும் நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம் இன்டு அ சிங்கிள் ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோ. ஓகே, ஸோ Alteryxனால என்ன, ஒரு ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோ. ஸோ எல்லா விஷயத்தையும் ஒரே டூலில் பண்ணும்பொழுது அதோட பெனிஃபிட் நம்மளுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்குது. ஸோ அதனால தான் Alteryxோட யூஸ் மார்க்கெட்டில் 2026 பூம் ஆகிட்டுருக்கு. உடனே நான் சொல்லிட மாட்டேன், இட்ஸ் லைக் 50%, 20, இப்போ தான் நம்ம மார்க்கெட்டில் ஒரு 15% Alteryx பூம் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் Alteryxோட யூஸ். ஓகே, என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் Alteryxை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JP Morgan, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், LNT, வால்மார்ட், ஃபிலிப்ஸ், சீமென்ஸ், வெல்ஸ் ஃபார்கோ, மெலான், BNY அண்ட் பேங்க் ஆஃப் அமெரிக்கா, ஸோ PwC, KPMG. ஸோ இவங்கெல்லாம் LNT மைண்ட்ரி. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, Alteryx ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ Alteryx பெனிட்ரேஷன் இன்டு மார்க்கெட். ஸோ நம்மக்கிட்ட 2023 வரைக்கும் 2023 வர டேட்டா இருக்குது. ஸோ Alteryxோட பெனிட்ரேஷன் 2019 பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரவுண்ட் $410 million, 2022ல் $490 million, 2023ல் இட்ஸ் அரவுண்ட் $970 million. ஸோ 2026ல் it would be around $1,200 to $1,300 million. We are already 14% market share Alteryx வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு Alteryxோட இம்பார்ட்டன்ஸ், ஸோ அதை கற்றுக்க வேண்டிய தேவை என்னன்னு புரிஞ்சிருக்கும்.
ஸோ ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸாக இருக்கீங்க, அனலிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா Alteryx மஸ்ட் நோ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், குட் டு நோன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக திஸ் இஸ் த டைம் நீங்கள் எல்லோரும் Alteryxை கற்றுக்கணும். கண்டிப்பாக into another 5 years Alteryx பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன டூல் பார்க்க போகிறோம் Alteryxல பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட் டூல், டேட்டா கிளென்சிங் அண்ட் டேட்டா கிளென்சிங் ப்ரோ. ரெண்டுமே சேம். ஸோ பிஃபோர் 2025 வெர்ஷன் வரைக்கும் டேட்டா கிளென்சிங்னு இருந்துச்சு. 2025 வெர்ஷன்லேருந்து என்ன அவங்க ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டேட்டா கிளென்சிங் அண்ட் தென் டேட்டா கிளென்சிங் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டூலை நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, நம்மளோட டே டு டே லைஃப்க்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு சாம்பிள் டேட்டா இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் நான் டேட்டா கிளென்சிங்னா என்னென்னு காமிச்சிட்றேன், தென் நம்ம டேட்டா கிளென்சிங் ப்ரோக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் இஸ் என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த டேட்டாவில் கஸ்டமர் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் டேர்ம் அண்ட் ஜாயின் டேட். ஸோ இங்கே பாருங்கள், எங்கிட்ட ஒரு பிளாங்க்ஸ் இருக்குது. யூஸ்வலாக நம்மளோட டேட்டா கிளென்சிங்கில் மெயினான திங்ஸ் என்ன, இந்த மாதிரி நல் ரோஸ் இருக்கக்கூடாது, தென் காலம் பிளாங்காக இருக்கக்கூடாது, ஒரு நல்லாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் நம்மளோட பேசிக் குவாலிட்டிஸ் ஒரு டேட்டா கிளென்சிங்கில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டூலை உள்ளே கொண்டு வரேன். ஓகே, ஸோ இது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, ஓகே மேபி I'll do it. I'll delete, then delete. ஓகே, ஸோ டேட்டா கிளென்சிங் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப், ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷனை எடுத்துக்கும். அப்படி இல்லையா, நம்ம இங்கே ஜஸ்ட் ட்ராக் பண்ணால் ட்ராப் பண்ணால் போதும், அதுவே கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு பாருங்கள் என்கிட்ட. ஓகே, என்னென்ன பண்ணலாம், இப்போ நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு இங்கே காமிக்கும். ஃபர்ஸ்ட் திங், ரிமூவ் நல் ரோஸ். நல் ரோஸை ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் நல் காலம்ஸ், நம்மக்கிட்ட நல் காலம்ஸ் கிடையாது. ஸோ ரிமூவ் நல் ரோஸ். சப்போஸ் இங்கே எனக்கு வந்து காலம் பை காலம் நம்ம கிளென்ஸ் பண்ணலாம். அதான் இதோட அனதர் அட்வான்டேஜ். எல்லா காலமுக்கும் காமனாக ஒரு கிளென்சிங் பண்ணாமல், லெட்ஸே எனக்கு வந்து லாஸ்ட் நேமில் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு பிளாங்க் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் அட்ரஸ் பண்ணால் போதும். ரிமைனிங் காலம்ஸை ஆஸ் இட் இஸ் நான் எதுவுமே டச் பண்ண வேண்டாம். ஓகே, தென் ரீப்ளேஸ் வித் பிளாங்க்ஸ் ஸ்ட்ரிங் ஃபீல்ட், replace 0 with numeric field. Okay, string field இருந்தால் replace blanks, and இது numeric field இருந்தால் replace with 0. And another thing is leading and trailing white space. So another very important issue நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுவோம்னா, a gap between the word or end of the word. So அதை ரிமூவ் பண்ணுறது. Then breaks, then white spaces, then letters, numbers. So all this kind of small all these things we can do in Excel. இதை நம்ம எக்ஸல்லையும் பண்ண முடியும், பட் இதுவும் இங்கே முக்கியம். ஓகே, ஸோ அதனால தான் இந்த ஸ்மால் திங்ஸையும் நம்ம இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறோம். தென் மாடிஃபை கேஸ், நம்ம என்ன வேணும், நம்மளுக்கு எல்லாமே எனக்கு அப்பர் கேஸில் வேணும் அப்படின்னா, ஸோ ஐ கேன் கோ ஃபார், இங்கே பாருங்கள் என்னோடய லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் எல்லாமே எப்படி இருக்குது, ப்ராப்பராக ஃபார்மேட் ஆகிருக்கு. பட் எனக்கு அப்படி வேணால் எனக்கு எல்லாமே அப்பர் கேஸில் வேணும். ஸோ என்னோட இங்கே ரீப்ளேஸ், முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், இங்கே டேட்டாவில் பிளாங்க் பார்த்தோம், நல் எதுவுமே எம்டியாக இருந்துச்சு. இப்போ நான் அதை வந்து பிளாங்காக கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்னென்ன சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டு ரன், அதை கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் டைரெக்டாக ரன் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ என்னோடய அவுட்புட் எங்கே ரன் ஆகிடுச்சு, சி ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டர் ஆகிடுச்சு. இங்கே என்னோடய பிளாங்க் பாருங்கள், ரீப்ளேஸ். ஓகே, ஸோ ரீப்ளேஸ் பிளாங்க் வித் எம்டி. ஓகே ஓகே, எனக்கு இங்கே ஓகே நல் இருக்குது. நல்லில் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஸ்கோர், ஓகே ஸ்கோரை கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ எகெயின் நான் ரன் பண்ணுறேன்.
என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே நல் இருக்குது, இப்போ அங்கே 0 வரணும். ஓகே, ஸோ என்னோடய சேஞ்சஸ் இங்கே முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இது எல்லாமே ஈஸி. ஸோ உங்களுக்கு ஒன் டைம் பார்த்தாலே புரிஞ்சிடும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் டேட்டா கிளென்சிங் ப்ரோ. ஸோ டேட்டா கிளென்சிங்க்கும் டேட்டா கிளென்சிங் ப்ரோக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் சொல்ல முடியாது. பட் சேம் டேட்டா நான் எங்கேயும் யூஸ் பண்ணுறேன். டேட்டா கிளென்சிங் ப்ரோவில் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் திங். இங்கே வந்து நம்மளோட கஸ்டமர் ஐடி என்ன காலம், அதோட டேட்டா டைப்பை அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கும். இது இங்கே நம்மளுக்கு ஒரு அனதர் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ நல் ரோஸ், நல் காலம், சேம் திங். ஸோ அதே தான் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்களோ, ட்ரையல் ஸ்பேஸ், லீடிங் அண்ட் ட்ரையலிங் ஒயிட் ஸ்பேஸ், ஆல் ஒயிட் ஸ்பேஸ், HTML டேக். ஓகே, இங்கே என்னென்னா HTML டேக்னு ஒன்று இருக்கும். HTML டேக்னா என்ன, அதோடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்மளோட டேட்டா வந்து ஒரு HTML ஃபார்மேட்லேயோ இல்லை வந்து சம் நோட்பேட் ஃபார்மேட்லேயோ இருக்கும்போது HTML டேக் என்னென்ன இருக்குது, ஸோ லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென், ஹைஃபன், இந்த மாதிரியான திங்ஸை ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துரும். அண்ட் இன்விசிபிள் கேரக்டர்ஸ் நம்ம ஹைட் பண்ணி வச்சுருந்தா எடுத்துரும். தென் லெட்டர்ஸ். ஓகே, லெட்டர்ஸ் வாட் ஆர் த பர்பஸ் ஆஃப், இங்கே பாருங்கள், இங்கே இதுதான் டிஃப்ரென்ஸ். ப்ரோவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெட்டர்ஸ். ஸோ லெட்டர்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் லெட்டர் ராஜகுமாரில் ஏவை மட்டும் ஜே அண்ட் ஏ, ரிமூவ் ஜே அண்ட் ஏ அப்படின்னு கொடுத்தனா, அந்த ஜேஏ கொடுத்தீங்கன்னா அந்த ஜேஏவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடும். பர்டிகுலர் லெட்டர்ஸ் ரிமூவ் பண்ணலாம். தென் பர்டிகுலர் நம்பர்ஸை ரிமூவ் பண்ணலாம். அண்ட் பஞ்சுவேஷன்ஸ், எந்த பஞ்சுவேஷன்ஸை எந்த பொசிஷனில் இருந்தாலும் அந்த பஞ்சுவேஷனை அதை ரிமூவ் பண்ணிடும். ஓகே, இங்கே திஸ் இஸ் அனதர் சேஞ்ச். இங்கே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங் காலம். ஓகே, இப்போ நான் ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங்னு கொடுத்தேன்னா, ஓகே, ரீப்ளேஸ் நல் வித் பிளாங்க்ஸ் அண்ட் ரீப்ளேஸ் நியூமர். இப்போ எனக்கு நியூமரிக்கில் வேலை இல்லை அப்படின்னா நான் அன்செக் பண்ணிடலாம். இல்லை எனக்கு நியூமரிக்கில் வேலை இருக்குன்னா நியூமரிக்கில் ரீப்ளேஸ் நல் வித் 0 ஆர் ரீப்ளேஸ் 0 வித் நல். ஸோ ரிவர்ஸாக நம்ம பண்ணிக்கலாம், உல்ட்டாவாக பண்ணிக்கலாம். பிளாங்க்ஸை நல்லா மாற்றலாம், நல்லா பிளாங்க்ஸாக மாற்றலாம். ஓகே, எனக்கு இங்கே எதுவும் வேலை இல்லை அப்படின்னா வில் டேக் இட் அவுட். பட் எனக்கு இங்கே வேலை இருக்குது. ரீப்ளேஸ் நல் வித் பிளாங்க்ஸ் அண்ட் ஹியர் ஆல்சோ நல் வித் 0. அண்ட் மாடிஃபை கேஸ் சேம் திங், அப்பர் கேஸ். பட் நான் இங்கே வந்து டைட்டில் கேஸ் வைக்கிறேன். ஸோ ஆல் டன். ஸோ லாஸ்ட் நேம் அண்ட் மை ஸ்கோர். ஓகே, ஸோ லாஸ்ட் நேம். நவ் ஐ ரன். நீங்கள் டைரெக்டாக கமாண்ட் ஆரும் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ தட் இட் ரன் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ முடிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், ஸோ இங்கே 0 வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் டேட்டா கிளென்சிங் அண்ட் டேட்டா கிளென்சிங் ப்ரோவோட மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ ஆல்ட்ரிக்ஸோட அனதர் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டீங்க. இது வந்து ஒரு ஆட்டோமேஷன் மாதிரி. ஒன் டைம் நீங்கள் இந்த ஆட்டோமேஷனை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, லெட்ஸ் டேக், நீங்கள் டெய்லி மார்னிங் வந்தோடனே உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அதுலேருந்து நீங்கள் ஒரு எக்ஸல் ஃபைலை டவுன்லோட் பண்ணுவீங்க. அதில் இருக்க பேசிக் டேட்டா கிளென்சிங் டெக்னிக்கை நீங்கள் டே அண்ட் டு டே ஜாபாக பண்ணிகிட்ருக்கீங்க. டெய்லி மார்னிங் இதோட ஸ்டாண்டர்ட் ஜாப். ஃபஸ்ட் 30 மினிட்ஸ் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணிடணும். ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபைலை எங்கேருந்து எடுக்கணும், எந்த இடத்துல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், என்னென்ன காலமில் பண்ணணும், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் இங்கே ஆல்ட்ரிக்ஸில் இன்பில்ட்டினாக சொல்லிடணும். சொல்லிவிட்டு என்னோடய அவுட்புட்டை நான் எங்கே சேவ் பண்ணணும், மேபி உங்களோட அவுட்புட்டை மெயில் கூட பண்ணலாம் ஆல்ட்ரிக்ஸில் இருந்து. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ப்ரீ டிஃபைன்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன் டைம் நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு லே அவுட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லே அவுட்டை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் 30 மினிட்ஸ் ஜாபை லெஸ் தென் 2 மினிட்ஸில் ஆல்ட்ரிக்ஸ் முடிச்சிடும். இதுதான் ஆல்ட்ரிக்ஸோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஐ ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் another important topic is filter and formula. அது எப்படி ஆல்ட்ரிக்ஸில் பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். Thank you so much.